அடுத்த பேச்சாளரை அழைக்கிறோம். திரு செந்தில்வேல் அவர்களை தங்களது வாதங்களை முன்வைக்க அழைக்கிறேன். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நண்பர்கள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் தயவு செய்து அமைதியா இருக்கணும். நான் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்னது ஒரு நிமிஷம் திரு செந்தில் ஒரு நிமிஷம். நான் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்னதுதான் ரொம்ப இதுவரைக்கும் தொடங்கி 3 விருந்தினர்கள் பேசின வரைக்கும் அறிவுசார் தளத்துல ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விவாதத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை நீங்க கண்ணியமா கடைபிடிப்பீங்கிற எதிர்பார்ப்போட தான் இருக்கிறோம். அதனால தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுத்து நிகழ்ச்சியை நடத்த விடுங்க. கண்டென்ட் இருந்துச்சுன்னா அமைதியா இருப்பீங்க. உங்க சார்பாக பேச வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் நீங்க அமைதியா இருப்பீங்க. அந்த 2 இல்லைன்னா சத்தம் போடலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கும் நெறியாளர் பால சக்கரவர்த்தி அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தோழர்களுக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பலமுனை போட்டியால் யாருக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருக்கிறீங்க. எனக்கு முன்பாக 3 ஆளுமைகள் தங்கள் கருத்தை வைத்து சென்றிருக்கிறார்கள். நான் நிறைவாக எனக்கு முன்பாக கடைசியா பேசிய அன்பு தோழர் SG சூர்யா அவர்கள் பேசியதிலிருந்து சில விஷயத்தை சொல்லிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க கடைசியாக இப்ப கொடுத்துருக்கீங்களா, ஆட்சியின் நிறைவு தருவாயில் 3000 ரூபாய் கொடுத்தீங்க பொங்கல் பரிசு தொகையாக, அச்சமா அப்படின்னு கேட்டாரு. இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற உடனேயே கொரோனா நிவாரண நிதியாக 2000 ரூபாயை முதலில் விடுவித்தது. முதல் கையெழுத்தே அதுதான் என்பதை சகோதரர் SG சூர்யா அவர்களுக்கு பணிவோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகை கொடுக்கப்பட்டது என்பதையும் அவருக்கு நான் நினைவூட்டுகிறேன். மாதம் நான் முடிச்சேன். நீங்க அவங்க பேசட்டும் வெயிட் பண்ணுங்க. நான் பேசி முடிச்சிடறேன். பேசட்டும், பேச விடுங்க. நான் பேசி முடிச்சிடுறேன். உங்க தரப்புல அங்க பேசுறாங்கல்ல, அவங்க பேசுவாங்க, மறுக்கட்டும் அவங்க. சரி, அமைதியா இருங்க தோழர், பேசலாம் இருங்க. அந்த உண்மை ஒவ்வொரு உண்மையா பேசுறேன். எல்லா உண்மையும் சுடும். கொஞ்சம் அமைதியா கேளுங்க. பொறுமை இருக்குல்ல, பயம் இல்லையா? ஒன்னும் பயம் இல்லைல்ல, அப்ப தைரியமா இருக்கீங்கல்ல? பொறுமையா இருங்க. மகரா இல்ல, 3 பேர் பேசும்போது இருந்த அமைதி நான் பேசும்போது இல்லைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அச்சம், பயம். மகாராஷ்டிரால இல்ல, நீங்க எவ்வளவு வேணாலும் கத்தலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க நோக்கம் புரியுது. என் தயவுசெய்து ஆரோக்கியமா ஒரு நாகரிகமான விவாதமா நடத்தணும்னு நினைக்கிறோம். நீங்க பேசுற கருத்து, அவர் பேசுற கருத்துக்களுக்கு பதில் சொல்றதுக்கு விருந்தினர்கள் மேடையில் இருக்காங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. அமைதியா இருக்கு. என்னோட கண்டென்ட்டை எதிர்கொள்ள முடியாமல் நீங்கள் இதைத்தான் செய்வீர்கள் என்பது எனக்கு நன்கு தெரியும். நான் இன்னும் பொறுமையாவே பேசுறேன். மகாராஷ்டிராவில் தேர்தலுக்கு முன்பாக கூட இல்லை, சகோதரி SG சூர்யாவுக்கு தெரியும். தேர்தலை தள்ளி வச்சிட்டு 2000 ரூபாய் கொடுத்த கட்சி பாஜக. இந்த அரங்கிலிருந்து வெளியேறுகிறேன். வேண்டாம், நீங்க பேசுங்க. நான் அதற்கான பொறுப்பை ஏற்கிறேன். அந்த கண்ணியத்தை காப்பாற்றுவதற்கான பொறுப்பு நான் ஏற்கிறேன். கூட்டம் இல்லை. நீங்க பேசுங்க, நீங்க முதல் சுற்று பேசுங்க. அடுத்த சுற்றுல அப்படி ஒரு குறைகள் ஏற்பட்டா நான் இந்த இடத்தில் நீங்க இல்ல